நிறைய பேர் சாம்பார் சாதம் ரெசிபி கேட்டிருந்தீங்க. ஸோ என்னோட ஸ்டைலில் சாம்பார் சாதம் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. 1 கப் அரிசிக்கு 1/2 டம்ளர் துவரம்பருப்பு சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுருக்கேன். ஸோ இப்போ குக்கரில் ஆயில், வெங்காயம், சின்ன வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் தக்காளி, 2 பச்சை மிளகா சேர்த்து தேவையான காய்கறினா சேர்த்து மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ ஸோ நான் வீட்லேயே சாம்பார் பொடி அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அதை ஒரு 2.5 டீஸ்பூன் போட்டுட்டு 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துட்டு சாம்பார் பொடி ரெசிபி வேணும்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அரிசி பருப்பையும் சேர்த்துட்டு நான் 1.5 டம்ளர் அரிசி பருப்புக்கு 5 டம்ளர் தண்ணி சேர்த்து புளி தண்ணி ஊற்றி 3 விசில் வச்சு எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நல்லாவே சாதம் குழஞ்சிருக்கும். இப்போ நல்லா கிளறி விட்டு இப்போ தாளிக்கிறதுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். கடாயில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு ஜீரகம், கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, பெருங்காயம் சேர்த்து நல்லா கிளறி விட்டு இப்போ சாதத்தில் கொட்டிக்கலாம். இப்போ மல்லித்தலை தூவி விட்டு நல்லா கிண்டிக்கலாம். ஸோ என்னோட ஸ்டைலில் சாம்பார் சாதம் ரெடி. நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் அஸ்வினி, சரண்யா, பானுப்பிரியா, சண்முகராஜ், நந்தினி இவங்க எல்லாத்துக்குமே ஹாய். பிறைமுகில் பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர்